எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரவையை வச்சு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு கேக் ரெசிபி. இது எல்லாராலையும் ஈஸியாக செய்ய முடியும். செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்யலாம். எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பால் ரவையை அளந்து எடுத்துக்கிறேன். நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் எல்லாத்தையும் அளந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை சரியான ரேஷியோ. ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கலாம், இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கும், பரவாயில்ல. இப்போ இதுலேயே நாம் 2 முட்டையை ஊற்றிக்கலாம் உடச்சி. இதுக்கு நம்ம பாலோ தண்ணியோ எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அவன் தேவையில்லை. நம்ம ஈஸியான மெத்தடில் இட்லி குக்கர்லேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் பாருங்கள். 2 முட்டை சரியாக இருக்கும். நம்ம சோடா மாவு வச்சுருப்போம் இல்லையா வீட்டில், அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும், அதிகமாக சேர்க்க வேண்டாம். எசன்ஸ் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம். சேர்த்தோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு 3 பவுல் வச்சுருக்கேன். 3 பவுலில் நெய்யை தடவி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓரங்கள்லாம் நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள், அவ்வளோதான். இதை நம்ம இந்த பவுலில் ஊற்றிடலாம். 3/4 அளவு இருக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க, ஏன்னா நல்ல கேக் பொங்கி வரும் சூப்பராக. முழுசாக ஊற்ற வேண்டாம், 3/4 பாகம் ஊற்றிக்கோங்க போதும். இப்போ இந்த மாவு மேலே நான் முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே தூவிக்கலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன அளவுகளில் எனக்கு 3 கப் கேக் வந்துச்சு. நான் முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதை மேலே தூவிக்கிறேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது, கடிப்படும்போது. இந்த கேக்குக்கு நம்ம குக்கரோ கடாயோ இல்லை மைக்ரோவேவ் அவனோ எதுவுமே தேவையில்லை. இட்லி குண்டான்லேயே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இதை அப்படியே நம்ம இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்திருக்கணும். இப்போ இட்லி தட்டு போட்டுட்டோம். இப்போ எல்லா கிண்ணத்தையும் அதில் செட் பண்ணி வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஹை ஸ்பீட் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். இப்போ பாருங்கள், 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே சூப்பராக வெந்துருச்சு. ஒரு டூத்பிக் இருந்தால் நீங்கள் குத்தி பார்த்துக்கோங்க, வெந்துருச்சான்ட்டு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு இது நல்லா வெந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சுலபமாக வந்துடும். இந்த மாதிரி கத்திகளால் ஓரத்தை கீறி விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி கவுத்து போட்டு தட்டும்போது ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது ரவா கேக்கு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒன்று செஞ்சு கொடுத்தீங்கன்னாவே ஃபில் ஆகிடும் வயிறு. ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னுட்டு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். செய்யவே தெரியாதுன்றவங்களுக்கு கூட இதை ஈஸியான மெத்தட் தான். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.